வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா, இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம், வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரடிப்போக்கு சந்தி. கரடிப்போக்கு சந்தியிலிருந்து நாங்கள் இப்போ ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முதல் ஒரு காணொளி ஒன்று நாங்கள் போட்டிருந்த அந்த கேட்ட உதவி அந்த அம்மாவுக்கு அப்படியே கிடைச்சிருக்கு. அந்த உதவியை தான் வழங்க போகிறோம். நாங்கள் இங்கே இருந்து உருத்திரபுரம் சிவநகர் என்ற இடத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சனலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வெள்ளையும் தட்டி கொண்டு எங்களுடைய காணொலியை நீங்கள் பார்க்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு, வாருங்க உறவுகளை, நாங்கள் அங்கே என்ன உதவி வழங்குறோம், ஆறால் இந்த உதவி வழங்கப்படுது என்ற விடயங்களை அவருடைய இல்லத்துக்கு சென்று நாங்கள் அந்த உதவி சம்பந்தமாக எங்களுடைய காணொலிகளை கொண்டு வருவோம். அன்பு உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு இப்போ கரடிப்போக்கில் சொன்ன மாதிரி நான் உருத்திரபுரம் சிவநகர் என்ற இடத்துல வந்துட்டோம். அப்போ 2 மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் இந்த காணொளி பதிவு செய்து விட்டுறது. நாங்கள் ஐயா ஒரு மாற்றுத்திறனாளி யுத்தத்தின் போது 2 பேர் இறந்துள்ளார்கள்.
யுத்தத்தின் போது 2 பேர் இறந்துள்ளார்கள். இந்த நிலையில கடும் பாதிப்பான ஒரு குடும்பம் என்ற வழியில நாங்கள் இந்த காணொளி பதிவு செய்திருந்த நாங்கள் அதுக்கு அமைவாக இன்றைக்கு அந்த அம்மா எதிர்பார்த்த உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த உதவியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப ஆழ்குழா அதாவது வந்து குழாய் கிணறு ஒன்று அமைச்சு கொடுத்து குடிநீர் வசதி ஒன்றை செய்து கொடுக்க போற உறவுகளே. இன்றைக்கு இந்த உதவியை செய்தவ சுவிஸில வசிக்கிற ஆதிசன் ஆயிசன் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பிறந்த நாளை வந்து சுவிஸில கொண்டாடி இருந்தார்கள். அவர்களுடைய உதவிதான் பெல்ஜியத்தில் இருக்கிற ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் ஊடாகத்தான் இந்த உதவி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நான் பெல்ஜியத்தில் இருக்கிற ஜெஜீவன் அண்ணனோடு தொடர்பு கொண்டு இவர்களுக்கு ஒரு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தரணும் என்று கேட்டதுக்கு அமைவாக அவர் எனக்கு 2 கிழமைக்குள்ளே ஒரு குழாய்க்கிணறு ஒன்று அடித்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதுக்கு அமைவாக 2 கிழமை ஆகிறதுக்கு முன்பதாகவே வந்து இந்த குழாய்க்கிணறு அமைப்பதற்கான உதவிகளை வழங்குகிறார்கள். ஜீவ ஊற்று அன்பின்கரம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய சமூக பணிகளை ஆற்றி வருகிறது. குழாய்க்கிணறு அமைத்தல், வீடுகள் வந்து இல்லம் இல்லாதவர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுத்தல், சுகாதாரம் மற்றும் வந்து சுயதொழில் ஊக்குவிப்பு, பெண் தலைமத்துவத்துக்கான தையல் பயிற்சிகள், பல்வேறுபட்ட சமூக பணிகளை ஆற்றி வருகிற ஜீவ ஊற்று அன்பின்கரம் என்ற ஸ்தாபனம் வந்து இலங்கையில வந்து பல பாகங்களில் வந்து அவங்களுடைய சமூக பணிகளை ஆற்றி வருகிறது. அதற்கு அமைவாகத்தான் இன்றைக்கு ஜீவ ஊற்று அன்பின்கரம் எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது. ஜீவ ஊற்று அன்பின் கரத்துக்கு ஊடாகத்தான் இன்று இந்த அம்மாவுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து குடிநீர் வசதி ஒன்று ஏற்படுத்தி கொடுக்க போறோம். அந்த வகையில அதுக்கான உதவியை வழங்கி இருந்தவர்கள் தான் சுவிஸில வசிக்கிற ஆயிசன் என்ற இருவரும் இணைந்து கடந்த சில நாட்களுக்கு முதல் வந்து பிறந்த நாட்களை கொண்டாடி இருந்தார்கள். பிறந்த நாளின் ஊடாக ஜீவ ஊற்று அன்பின் கரத்துக்கு ஊடாக இன்று ஒரு கிணறு அடிக்கிறதுக்கான ஆயத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தினுடைய நிலைமை சம்பந்தமாக நாங்கள் காணொளி பதிவு செய்து எங்களோட காணொலியில ஒளிபரப்பாயினர் பல மாதங்களுக்கு முன்பதாக. அந்த வகையில அம்மா எங்களிடம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதார உதவியை கேட்டீங்க, நீங்கள் எங்கள்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்க? குழாய் கிணறு கழித்தாங்க, தண்ணி வசதி இல்லை, எங்களை பக்கத்து கிட்ட இருந்தா நாங்க எடுக்கிறோம், உங்களுக்கு இந்த உதவியை நீங்கள் செய்தரணும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. எங்கள்கிட்ட நீங்கள் குழாய் கிணறு ஒன்று அவசியம் தேவைன்னு கேட்டிருந்தீங்க. ஆனா பல மாதங்கள் ஆயிட்டு அந்த நிலையில வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா உங்களுக்கு ஒரு கிணறு கிடைக்க மாட்டேங்குது? மனதுல நம்பிக்கையா தான் இருந்தேன். நான் ஒரு முழு நம்பிக்கையா இருந்தேன். எனக்கு எப்படி என்ன இல்லாட்டியும் நான் குடிநீருக்கு தண்ணி இருக்கணும், இந்த மாதிரி சொன்ன இல்லாத என்று நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். இல்லாத ஆளு சொல்லி அப்ப எங்கள்ட இன்றைக்கு வந்தம்மா இந்த நிலைமையில இந்த நேரத்துல வந்து உங்களோட காணிகளை வந்து மிஷின் இறக்கப்பட்டிருக்கு, கிணறு அடிக்கப்படும். இந்த நிலையில உங்களோட மனநிலை எப்படி? எனக்கு அவ்வளவு சந்தோஷமா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு கிணறு கிடைக்கும்ன்றது இந்த சணலுக்கு கூடாக ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருந்தேன். ஐயா கேளாது, உங்களுக்கு எனக்கு கேளாது, எனக்கு தண்ணி வசதி இல்லை. அங்க கிணத்துல இருந்து அங்க தண்ணி அள்ளி சமைக்கிறது. இந்த குழாய் கிணறு இப்ப குடிநீர் வசதி ஏற்படுத்தி இருந்தாமா இந்த காணிகளை நீங்கள் என்னென்ன செய்கிறதாக திட்டங்கள் இருக்கிறீங்க? எனக்கு இப்ப நீங்க இந்த கிணறு வந்தது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். எந்த மனுஷன் இயலாதவர், நான் தான் இந்த கூலி உழைப்புக்கு போக இயலாது, கொள்ள இயலாது. அவர் வந்து பிளான்ல இருக்கு, முள்ளம் தண்டு பிரச்சனை இல்லாதால நான் தான் பார்த்து கொண்டு வரணும். இப்ப 10 வருஷமா நான் அங்காலஞ்சால வீட்டு போகல, கூலி உழைப்புக்கு நான் போகல, அது நிலையில இருந்து வாழ்றேன். ஏன்னா கொடுத்த இதுவும் இல்லை. நான் வந்து இந்த மனுஷன் அங்காலஞ்சால போறது நிலைமைக்கு நான் இல்லை. நான் ஏனென்றா நான் வீட்டு போகல, தண்ணியில இருந்து அத்தனையும் கிட்ட கொடுத்ததான் அவருக்கு நான் செய்ய வேணும். அப்ப நீங்க கிணறு தந்தபடியா நான் இந்த இதுக்கு பயிர்கோடிய போட்டு இன்னும் நான் சிறப்பா நல்லா செய்வேன். எனக்கு ஒரு புள்ள வந்து போரால சேர்த்தது, ஒரு வந்து ஒன்று மாவீரரா போனவா. அப்ப எனக்கு ஒரு 2 மூத்த பிள்ளை 2 போய் இழந்துட்டு எனக்கு. ஒரு ஆள் வடமராட்சியில, ஒரு ஆள் டிசம்பர்ல, 2 புள்ளிகளும் பூரா இதா போயிட்டு இருக்கிறவே. ஒரு ஆள் அவாக்கு 4 பொம்பளை பிள்ளை, அவெல்லாம் நாங்க இருக்கிறோம். நாங்க இந்த நிலையில இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் எவ்வளவு கஷ்ட நிலை எல்லாம் நான் வாழ்றேன். நான் ஒருத்தர் உதவியும் இல்லை, ஒருத்தர் இதுவும் இல்லை. எனக்கு இந்த மனுஷன் நீங்க வந்து கிட்ட பார்த்தா தான் நடக்கிறான் இருக்கிறது. இப்ப எவ்வளவு காலமா அம்மா நீங்கள் குடிநீர் வசதி இல்லாம கிணறு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணியில? இந்த காணியில நாங்க இப்ப 6 வருஷமா ஆகுது. கிணத்துல தண்ணி இல்லாம பக்கத்து போய் தண்ணி வசதி இல்லை, ஆனா 6 வருஷமா இருக்கிறீர்கள். ஒரு இடத்துல இருந்தா தண்ணி நம்மளுக்கு குடிக்கிறதோ கொள்றதோ எல்லாம் செய்யறது. 6 வருடமாக கிணறு வசதி இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு குழாய் கிணறு ஒன்று அடிக்கிறதுக்கான ஆயத்தம் நடைபெற்று கொண்டு அடுத்த நிகழ்வுகளில் அடுத்த பகுதிகளை நாங்கள் வந்து தொடர்ந்து உறவுகளுக்கு காணொளி மூலம் காட்டுவோம்.
வணக்கம் அம்மா. இப்ப உங்களோட இடத்துல வந்து இப்ப குடிநீர் வசதி ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிட்டது. இப்ப இந்த தண்ணி நல்ல தண்ணி கிடைச்ச சம்பந்தமா நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சந்தோஷமா? இப்ப இந்த இன்னைக்கு வந்து 6 வருஷமா உங்களுக்கு வந்து ஒரு குடிநீர் வசதி இல்லாமல் இன்னும் ஒரு இடத்துல இருந்து தான் நீங்கள் குடிக்கிறதுக்கான தண்ணியும் எடுத்துக்கொண்டு இந்த காணியில வந்து சிறு சிறு தோட்டங்கள் இப்ப உங்களுடைய முயற்சியால நாங்கள் இந்த தோட்டம் இருக்கு, தென்னம், கத்தரி எல்லாம் இருக்கு. இந்த நிலையில நீங்கள் உங்களுக்கு உதவி செய்த உறவுகளுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்க? நாங்கள் எங்களுக்கு எவ்வளவோ இது எப்படிங்க மேக்க? எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். அவ செய்த அந்த இதால நாங்க 6 வருஷம் தண்ணி கிணறு ஒண்ணும் இல்லாமல் மற்ற இடத்துல இருந்து தான் தண்ணி எடுத்து குடிச்சு கொண்டு நாங்கள். இப்ப நீங்கள் எங்களுக்கு வந்து கிணறு அடிச்சு அந்த எவ்வளவோ சந்தோஷம் தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு இப்ப இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று முடிஞ்சிருக்கு. இப்ப உங்களோட காணொலியில நீங்க கேட்டிருந்த மாதிரி நீங்கள் நினைச்சதுபடி நடந்திருக்கு. தாமதமாயினாலும் உங்களுக்கு இந்த குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தந்தவை வந்து சுவிசில வசிக்கிற ஆதிசன் ஆகிசன் என்ற இருவரும் இணைந்து கடந்த சில நாட்களுக்கு முதல் பிறந்த நாளை கொண்டாடினவர். அந்த பிறந்த நாளினுடைய உதவியாகத்தான் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினுடைய ஸ்தாபனத்துக்கூடாக இந்த குழாய் கிணறை அமைச்சு தந்த கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜீவ ஊற்று அன்பின் கரம் வந்து மக்களுக்கான சேவையை மழைப்பெரிய பணியை மாற்றி வர இன்னல் படுகிற மக்களுக்கான உதவி திட்டங்கள், வாழ்வாதாரம், கல்வி செயல்பாடு, குடிநீர் வசதி, குழாய் கிணறு அமைத்தல், இல்லம் அமைத்தல் போன்ற பல்வேறுபட்ட தாயகத்தில் வாழுகிற இலங்கை தேசத்தில் தங்களால் முடிந்த பணியை செய்கிற அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு சுவிசிலே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்த ஆதிசன் ஆயுசனுக்கு பிந்திய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை சனல் சார்பிலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். இன்று இந்த சிறார்களுக்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக ஜீவ ஊற்று அன்பின் கரம் எமக்கு கரம் கொடுத்து இன்று இவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கான நன்றியை நாங்கள் எமது சனல் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பாரிசவாதத்தில் ஐயா படுத்திருந்தவர், அவரை நாங்கள் காட்டப்புறம் காணல. இந்த நிலையிலே அம்மா ஆதிசனுக்கு என்ன சொல்றீங்க? ஆதிசனுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு செய்து தந்ததுக்கு அவருக்கு நாங்கள் நன்றியாய் கூப்பிட வேண்டும். எங்களுக்கு நீண்டு ஒளி அவர் வாழ வேண்டும், இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும். அவர் இன்னும் எங்களுக்கு இன்னும் நல்ல உதவியா செய்ய தர வேண்டும். அவர் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் இந்த கிணறு கிடைக்கிறதுக்கு சின்னாக்களோட இருக்கிறீர்கள், அம்மாவோட தான் இருக்கிறீர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில வந்து இன்றைக்கு ஒரு ஆனந்த கண்ணீரை ஏற்படுத்தி இருக்கு, மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இந்த சலனத்தை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்றீங்க? சந்தோஷம், அளப்பெரிய சந்தோஷத்துல இருக்கிறோம். பெரிய நன்றி. நன்றி ஜீவ ஊற்று அன்பின் கரம் ஸ்தாபன ஜீவ ஊற்று அன்பின் கரம் ஸ்தாபனத்தாருக்கு
எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் இங்கிருந்து மகிழ்ச்சியாக செல்ல போகின்றோம். அந்த வகையில கிளிநொச்சி மாவட்டத்தில அளப்பெரிய பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற கனாம்பியகுளம் ரில் கனாம்பியகுளம் ஆழ்குழல், அதாவது குழாய் கிணறு அமைப்பதற்கான சகல வடமாகாணத்தில தங்களால் முடிஞ்ச வர பணி செய்து தொடர்ந்து அவர்கள் இந்த குடிநீர் வசதிகளை செய்யறதுல மிக நுண்ணியமாக இந்த கிணறு நீண்ட நேரமாக அடிக்கப்பட்டிருக்கிற 11 மணியில இருந்து இப்ப 5:04 தாண்டி கொண்டிருக்கும். அப்ப இந்த நேரம் மட்டும் அவள் அயராது பாடுபட்டு இந்த கனாம்பியகுளம் ரில் ஸ்தாபனத்தினருக்கும் அவர்களோடு பயணித்த 2-3 கலர்ல இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அவைகள் 2-3 தோற்றத்தோடு இந்த காணொலியில வரவினம். அவைகள் அவ்வளவு தூரத்துல மிக சேருள்ள இடம், பக்கத்துல குளம் இருக்குது. இந்த வகையில தான் இந்த குடிநீர் கிளாய் கிணறு ஆழ தோண்டப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே கனாம்பியகுளம் ரில்ல மற்றது மக்கள் நீங்கள் இவர்களோடு தொடர்பு கொண்டு கிளிநொச்சி கனாம்பியகுளம் திருவையாறு 1ஆம் பகுதியிலேயும் இருக்கிறோம். அப்ப இவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய இல்லங்கள், நிறுவனங்கள், பாடசாலைகள் எந்த தேவைகளுக்கு என்றாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் குழாய் கிணறு அமைப்பதற்கு தொடர்பு கொள்ள வேணும். அவைகளுக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை ஆல்சிதன் ஆயிசன் ஜீவவுற்று அன்பின் கரம் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்களை அன்பின் சிறி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு குடிநீர் தண்ணி தந்தது சந்தோஷம். சந்தோஷம். இப்ப உடல்நிலை எப்படி இருக்கு? இல்லாது கஷ்டம். ஆனா உங்களுக்கு இப்ப 6 வருஷத்துக்கு பிறகு தண்ணி கிடைச்சிருக்கு. நீ வீட்டுல இருந்து குடிக்கலாம், கொள்ளலாம். சந்தோஷமா இருங்க. நன்றி. ஏன்னா அம்மா சந்தோஷமா இருங்க.